வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்போதுமே எல்லாருக்கும் நியாயமாக இருக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கத்தாங்க செய்வீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்ற நபர்களுக்கு நியாயமாக இருந்தாலுமே ஒரு சில நபர்கள் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சில மனிதர்கள் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க செய்யும். யாருக்கும் நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணாம எல்லாரையுமே சமமாக பார்ப்பீங்க. இரு நபர்கள் சண்டை போட்டால் கூட அந்த சண்டையை நீங்க விலக்கி கொடுப்பீங்க. அவங்களுக்கு தேவையான உதவியை கூடயும் நீங்கள் நிச்சயமாக உங்களால் முடிந்த ஒரு உதவியும் செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே வாழ்ந்து வருவீங்க. ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நம்ம சமநிலையாக வைத்து சமாளிக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே முயற்சி செய்யக்கூடியவும் முயற்சியும் செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் அந்த சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில சமநிலையான விஷயங்கள் தான் சில நேரங்களில் உங்களை எதிராக மாற்றியிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் இரண்டு இரண்டு நபர்களுக்கும் மூன்று நபர்களுக்கும் சமநிலையையும் வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிய வைத்திருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசமான சில செயல்களை உணர வைத்திருக்கும். நீ யாரு என்னுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் கூறு அப்படின்னு சில வார்த்தைகள் உங்களிடம் கேட்டு இருந்திருப்பாங்க. என் வாழ்க்கையை எனக்கு வாழ தெரியாதா அப்படின்னு சில நபர்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக ஓடி இருக்குங்க. நம்ம நல்லது பண்ணணும்னு நினைத்தா கூட அது நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு எதிராகவே மாறி விடுகிறது என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். நீங்க ஒருவரை ஹேர்ட் பண்ணாம இருக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கும் பொழுது மற்றவங்க உங்களை தவறாக புரிந்து கொள்வாங்க. நீங்கள் எதற்குமே நீங்க எதற்குமே எந்த விதமான பிரச்சனைகளும் ஈடுபட மாட்டீங்க என்று எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள். அந்த வார்த்தைகள் உங்களை உள்ளுக்குள் காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இவன் எதற்கும் கோவப்பட மாட்டான், இவன் எதுக்குமே ஆக மாட்டான், இவன் ஏன் இப்படி பண்ணி கொண்டு இருக்கான் அப்படின்னு தெரியல அப்படின்னு உங்களை எத்தனையோ நபர்கள் கேலி செய்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் மற்ற நபர்களுக்காக சண்டை போடாமல் அந்த சண்டை இல்லாமல் பிரச்சனையை சமாதானமாக தீர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நீங்கள் இப்படி நடந்து கொள்வீர்கள். ஆனால் உங்களை அனைவருமே எதிர்த்து கொண்டேதாங்க இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே ஏன் நடக்கு, எதனால நடக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா போக போக இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய ஆரம்பித்து விடும். இந்த ஒரு நாளில் தவறாக மாறும்போது அது எவ்வளவு உங்களுக்கு வழியை கொடுக்கிறது என்பதை ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு உண்மையை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். எல்லா நேரத்திலும் எல்லாரையும் நம்ம சமநிலையாக வைத்துக் கொள்ள முடியாது, எல்லாரையும் ஹாப்பியாக ஆக்கவும் முடியாது. சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உண்மையை மட்டும் தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் நீங்கள் மாறவும் செய்வீர்கள். உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை இழிவுபடுத்தியவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கத்தாங்க செய்வாங்க. நீங்க எப்பொழுதுமே அமைதியான, அதே மாதிரி உங்களுடைய மனதும் சாஃப்டான ஒரு மனது கொண்ட நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. யாராவது உங்களிடம் ஹெல்ப்பாக கேட்டால் கூட நீங்கள் மறுக்காமல் உதவி செய்வீர்கள். யாராவது உதவி கேட்கும் பொழுது உங்களால முடிந்த ஒரு உதவியை நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். அந்த ஒரு உதவிக்கு நீங்கள் பதிலாக எதுவுமே கேட்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய தைரியமாக இருக்கும். ஆனால் சிலர் அதனை ஒரு வீக்னஸாக எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் எல்லாத்திற்கும் உதவி செய்வீர்கள். இவனுக்கு வேற எதுவுமே தெரியாது, இவன் சண்டை கூட போட மாட்டான், சத்தமா பேச மாட்டான் அப்படின்னு அனைவருமே உங்களை கேலி செய்திருப்பாங்க. இந்த மாதிரியான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அவர்கள் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி தங்களுடைய தேவையை முடித்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்களை தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்களே ஒரு நாட்களுக்கு அப்புறம் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பிறகு அதே மனிதர்கள் உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்தி கொள்வார்கள். அது உங்களுக்கு மிகவும் ஒரு வழியை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும். நான் இவ்வளவு நாள் நல்லாத்தானே இருந்தேன், ஆனா இதுதான் என்னுடைய முடிவா என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். நல்ல மனம் இருக்க வேண்டும், ஆனால் எல்லாருக்கும் எல்லை இல்லாமல் நம்ம கொடுக்க கூடாது என்பதை உணர்ந்து அதன்படி நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் இவர்கள் கெட்ட மனிதர்களுக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு நல்லது செய்தும் எதுவும் கிடைக்கவில்லை என்கிற மாதிரியான சில மனநிலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடத்தாங்க செய்யும். இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன ஆதங்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். நம்ம இவ்வளவோ உதவிகள் செய்தோம், அதற்காக ஒரு நன்றி கூட தெரிவிக்காம நம்மளை இப்படி அவங்க பயன்படுத்தி விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் சில பொறாமைகளும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக உருவாகி இருக்குங்க. நீங்க யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? நீங்கள் எப்போதுமே எல்லாரையும்
காயப்படுத்தாமல் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளையும் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தையும் கவனமாக நீங்கள் தேர்வு செய்வீர்கள். நம்மளால மற்ற நபர்கள் காயமடையக்கூடாது, நம்மளால ஒருத்தவங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படி நினைத்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு காயத்தை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த விதமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தான் உங்களை அதிகமாக வதைத்து கொண்டே இருக்கும். நான் யாருக்கும் கேடு செய்யலை, ஆனா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் பல முறை வந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த வாழ்க்கை எப்போதுமே உங்களுக்கு சில பாடங்களை நிச்சயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. இருந்தாலும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கைனா என்ன, யாருக்கு நம்ம உதவி பண்ணணும், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மாதிரியான சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். சில பதில்கள் கூட உங்களுக்கு உடனே கிடைக்காமல், ஆனால் அது ஒரு நாளில் உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனால் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வயலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு, இந்த ஒரு தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரே நேரத்தில் பல திசைகள் இழுக்கப்பட்டது போல உங்களுக்கு இருந்திருக்கும். எந்த ஒரு திசையில் போகலாம், எந்த திசையில் போனால் நன்மைகள் நடக்கும் என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த நாட்கள் கூட இருக்கும். மனது உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும், வேலை ஒரு பக்கம் இருக்கும், உறவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும். எதையுமே முழுமையாக கவனிக்க முடியாமல் இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்திருக்கும். ஆனால் அது அனைத்தையுமே நீங்க பேலன்ஸ் பண்ண முடியாம, அதை சமநிலையில் வைத்துக் கொள்ள முடியாம அதை நீங்க தவற விட்டு இருந்திருப்பீங்க. அதனால அது உங்களை சோர்வடைய வைத்திருக்கும். ஆனா அந்த குழப்பங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக மாறி இருக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில ஒரு நபர்களை நம்ம பேலன்ஸ் பண்ணாம போகும் பொழுது எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்கிற ஒரு பாடம் உங்களுக்கு நிச்சயமாக சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைக்க ஆரம்பித்துக் கொள்வீங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும் என்பதை அறிந்து அதன்படி நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. முதல்ல நம்ம தான் முக்கியம் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் தேவையான சில விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதற்கப்புறம் நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த விஷயத்திற்கு எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல டயத்தை போட்டு அதன்படி நீங்கள் தெளிவாக நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பித்திருக்கும். இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது உங்களுடைய வாழ்க்கை ஓடுவது கிடையாது, நீங்கள் அதை நிதானமாக வழி நடத்தவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டும் நடக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையை இனிமே நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், யாரிடமெல்லாம் எப்படி பேசணும் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பதிலை நிச்சயமாக அளிக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு லாபம் என்பது அதிகரிக்கும். அதுவும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் லாபமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் தனியாக எல்லாத்தையுமே செய்ய முயற்சி செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு அதிகமான அழுத்தத்தையும் குறைந்த ஒரு பலனையும் கொடுத்து கொண்டிருக்கும். வேலைகள் மட்டும் அதிகமாக இருப்பது போல இருக்கும். பலன் என்பது குறைவாகவே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைத்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் ஒருவருடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். அப்படி கிடைத்தால் அந்த ஒரு நபர்கள் யார் என்பதை முதலில் விசாரித்து அந்த ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையில சேர்த்து கொள்ளுங்கள். அவரை சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில போக போக வெற்றிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அவர்களுடைய ராசியும் உங்களுடைய ராசியும் சேரும் பொழுது அவ்வளவு நன்மைகள் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ப்ரொபஷனலுக்கான ஒரு கொலாபரேஷனாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் எதுக்குமே தயங்கத்தான் செய்வீங்க. இவங்களை நம்பி நம்ம இறங்கலாமா, நம்பிய மனிதர்களை நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க, இவங்க மட்டும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக மாறியிருக்கும். ஒருவரின் தைரியம் தாங்க மற்ற நபர்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஒரு காம்பினேஷன் தான் உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கவும் செய்யும். இதற்கான காரணங்கள் நீங்கள் எப்போது சரியான மனிதர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது என்பதை நீங்கள் காத்திருந்து அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பாதையை இந்த ஒரு நேரத்தில் பணமாக நீங்க மாற்றிக்கொள்வீங்க. நீங்க பலமுறை டவுட்டில் இருந்திருப்பீங்க. என்ன செய்தால் நன்மைகள் நடக்கும், என்ன செய்யக்கூடாது என்று உங்களுக்குன்னு பல கேள்விகள் இருந்திருக்கும். அது அனைத்துமே உங்களுக்கு டவுட்டா மட்டும்தாங்க இருந்திருக்கும். ஒரு முடிவு எடுக்கும்போது கூட இது சரியாக இருக்குமா என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த முடிவுகளையும் இனிமேல் நீங்க சரியாகவும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான சில செயல்கள் உங்களுடைய பல வாய்ப்புகளை இழக்க வைத்திருக்கும்.
நீங்க தவறான முடிவை எடுக்கும் பொழுது பல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இழந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள மாற ஆரம்பித்திருக்கும். நீங்கள் ஒரு நாள் தைரியமான ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு முடிவு உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு திசையாக நிச்சயமாக மாறியிருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ரிஸ்க் போல தாங்க நிச்சயமாக தோன்றும். ஆனால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பணம் ரீதியான பிரச்சனைகளை நிச்சயமாக பணம் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை தேடிக் கொடுக்கும். அந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இன்கமாக உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கும். இதற்கான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதனால போதுமான அளவுக்கு பணம் உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.